ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் புதுசாக இப்போ குரூப் 4 சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். தமிழுக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்க்கு வந்து கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெஃபர் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு கொஷின் சொல்லிவிட்டு ஒரு 50 கொஷினாவது நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்லாம் இலக்கணம் வந்து அதிகமாக இருக்கும். இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டும் வந்து ஒரு சில கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த கொஷின்லாம் நமக்கு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இலக்கணம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பயம் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? குரூப் 4 எக்ஸாம் 2025 இல்லைனா குரூப் 2A, குரூப் 2 எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும். கொஷின் இப்படி தான் இருக்க போது, நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துடும். இந்த கொஷின்லாம் பார்க்குறதுனால 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறதுக்கு இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணணும். இந்த கொஷின் மூலமா வந்து இலக்கணம் எப்படி அட்டன் பண்ணுறது, தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 அவுட் ஆஃப் 100 ரீச் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 10 to 15 கொஷினாவது கண்டிப்பாக ரிப்பீட்டட் ஆகும். எப்படி ரிப்பீட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50 கொஷின்ஸ் மேலே நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டட் ஆகும். ஒரு 10 கொஷினாவது நமக்கு ரிப்பீட்டட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கொஷினுமே பார்க்கும்போதே தெரியும், ஒரு கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷினே இன்னொரு கொஷின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், இவ்வளோ கொஷின் ஒரு 50 கொஷின் கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஒரு 10 கொஷினாவது ரிப்பீட் ஆகும். நமக்கு வந்து ஒரு 95+, 98, 99ன்றது வந்து ஒரு சாத்தியமாகும். ஓகேங்களா? இந்த சீரீஸை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மினிமம் 1 மேக்ஸிமம் 2 கொஷின் பேப்பர் கூட நான் என்ன பண்ணுறேன்னா சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து அந்த மாடல் பார்த்துட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நமக்கு தமிழ், ஜிஎஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கு, நம்ம சேனலில் டெஸ்ட் போயிட்டுருக்கு. இதற்கான அப்டேட்டில் வந்து டெலகிராம் சேனலில் சொல்லுவேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டேட் அண்ட் டைம் சொல்லும்போது அந்த டைமில் வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். முதல் வினா பார்க்கலாம். இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் பேப்பர் 100 கொஷின் ஃபுல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. உதகமண்டலம் இதோட மரு வந்து பார்த்திங்கன்னா உதகை. உதகமண்டலம் இதோட மரு வந்து உதகை. இதுக்கு நான் வந்து வீடியோ செப்பரேட்டாகவே கொடுத்துட்டேன் மருவுக்கு மட்டும். அதுவே தனிப்பட்ட முறையில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 50 கொஷினும் தென் வந்து புக்கில் 6th to 12th வரைக்கும் இருக்கிற மரு வந்து தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். ஊர் பெயரின் மருவை எழுதுக. வண்ணாரப்பேட்டை இதோட மரு வந்து பார்த்திங்கன்னா வண்ணை. வண்ணாரப்பேட்டை, வண்ணை. அடுத்து நாகப்பட்டினம் இந்த ஊர் பேரோட மரு வந்து பார்த்திங்கன்னா நாகை. மருனா ஒன்றும் இல்லைங்க, ஷார்ட்டாக நம்ம கூப்பிட்றதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொற்கள் வந்து சிதைந்து பிறழ்ந்து நமக்கு வந்து என்ன ஆயிருக்கும், ஷார்ட்டாக வந்திருக்கும். அதுதான் வந்து மருவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து கலைச்சொல் அறிக. இது வந்து ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய கலைச்சொல் நீங்கள் படிச்சிடலாம். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க் அட்டன் பண்ணிடலாம். தீசிஸ், ஆய்வேடு. தீசிஸ், ஆய்வேடு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கண்டறிக. இந்த பிறமொழி சொல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கில சொல்லாக இருக்கலாம், வடமொழி சொல்லாக இருக்கலாம், இல்லை சமஸ்கிருதம் வடமொழி முறையிலே சொன்னதான். ஆங்கில சொல் இல்லைன்னா பிறமொழி சொற்கள் எது வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா நமக்கு என்னென்னா வடமொழி சொல் தென் வந்து ஆங்கில சொல், இது ரெண்டுத்தில் எதாவது ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா? சினிமா அதோட தமிழ் சொல் வந்து பார்த்திங்கன்னா திரைப்படம். இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது. இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது என்ன விடை? ஏவல் விடை. ஒரு செயலை செய்வாயா என்று கூறும்போது செய்வேன் அப்படின்னு சொல்கிறது நேர்விடை. இதுவே மறுத்து கூறுதல் மறைவிடைன்னு சொல்லுவாங்க. நீயே செய் அப்படின்னு ஏவற மாதிரி அவங்களே சொல்கிறது வந்து ஏவல் விடை. கடைத்தேரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் சுட்டுவிடை. கடைத்தேரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் சுட்டுவிடை. அடுத்து 8வது வினா. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது வந்து நேர்விடை. போவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நேர்விடை. வினா விடை வகைகளில் மினிமம் 1 or 2 கொஷின்ஸ் வருது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
அலுவல் சார்ந்த சொற்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல்லிலும் வரலாம், அப்படி இல்லைன்னா அலுவல் சார்ந்த சொற்கள்னு சொல்லிட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. கலைச்சொல்லின் பொருளறிந்து விடையை எழுதுக. கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம். கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம். பின்வரும் கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக. டிக்கெட் இன்ஸ்பெக்டர். டிக்கெட் இன்ஸ்பெக்டர். பயணச்சீட்டு ஆய்வர். பயணச்சீட்டு ஆய்வர். நம்ம பஸ்ஸிலலாம் போகும்போது கவர்மெண்ட் பஸ்ஸில் ஓகேங்களா, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கணுமா இல்லையான்னு செக் பண்ணுறது ஒருத்தவங்க ஏறுவாங்க, அதுதான் டிக்கெட் இன்ஸ்பெக்டர். அடுத்து 12வது வினா. பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கேற்ற உவமை தொடரை தேர்க. அதாவது பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கடி போல தெளிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுவே பசுமரத்து ஆணி போலனா எளிதில் மனதில் பதிதல்னு வரணும். அதுக்கு அந்த உவமை தொடர்க்கான பொருள். மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக. விழலுக்கு இறைத்த நீர் போலனா வேஸ்ட். ஓகேங்களா, யூஸ்ஃபுல் இல்லை. அதில் உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இவ்வுவமையால் அறியப்படும் பொருள் தற்செயல் நிகழ்வு. இதுதான் கேட்பாங்க. ஓகேங்களா, இப்படி தான் வந்து உவமை தொடர் அமைத்து கேட்பாங்க. கொடிகட்டி பறத்தல் எனும் உவமை கூறும் பொருள் புகழ்பெற்று விளங்குதல். கொடிகட்டி பறத்தல்னா புகழ்பெற்று விளங்குதல். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது வந்து பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார்னா இது பிறவினை. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது வந்து பார்த்திங்கன்னா பிறவினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், இது பிறவினை. அவர் படிச்சிருந்தார், தந்தை படித்தார், இல்லை நான் படித்தேன், அதெல்லாம் வந்து தன்வினை. அவர் பையனை படிக்க வைக்கிறார், அது வந்து பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. பூக்களை பறிக்காதீர். இது வந்து கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். விடைக்கேற்ற வினா அமைக்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதில் கொஷின் நம்ம எப்படி அமைக்கணும்? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் எப்படி கேட்கணும்? தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டுன்னு கேட்கணும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார்? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இப்போ பணிந்து, பணிவுடன் நடத்தல். பணித்து அப்படின்னா கட்டளையிடுதல். பணிந்துனா பணிவுடன் நடத்தல். பணித்துனா ஒருத்தக்கிட்ட வேலையை செய்ய சொல்கிறது. எஜமானன் வந்து வேலையாட்களை வந்து ஒரு வேலையை சொல்லி பணித்து விடுதல், அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வரும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ABCD 4மே படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு எது சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கோ அந்த சென்டென்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம்? இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மீனிங் வராது. நல்லவர் பெயர் பெற என்ன செய்யலாம் நாம் என்னும். பெயர் வரல, இல்லை அதாவது பொருள் வரல. இப்போ இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு பொருள் வரும். நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம். அடுத்து 24வது வினா. சொற்களை ஒழுங்குபடுத்துக. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசை வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே உயிரெழுத்து மெய்யெழுத்து இது ரெண்டுலேருந்து தான் நமக்கு கேட்க போகிறாங்க. அப்படி இல்லைன்னா உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா, உயிரெழுத்து மெய்யெழுத்து இல்லைன்னா உயிர்மெய் எழுத்து இதில் தான் இருக்க போகுது. உயிரெழுத்தாக இருந்தால் ஆ இலிருந்து அவ் வரை இருக்கும். இந்த வரிசை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உயிர்மெய் எழுத்துனா கா ஙா இந்த வரிசையில் காக்கா கீ கீ
கூ கூ, இந்த வரிசை வந்து உங்களுக்கு கவ் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதுபோல் ஞாக்கும் ஞாக்கும் சாக்கும் இது போல் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வரிசை இருக்கும்ல, அந்த வரிசை எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அகர வரிசை வந்து என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் காலிருந்து நா வரைக்கும் எந்த வரிசையில் வரணும், இந்த 18 சொற்களோட வரிசையும் அகர வரிசையில் இருக்க 12 வரிசை சொற்களும் தெரியணும். காக்கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கவ், இந்த வரிசை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு மார்க் வந்துடும் நமக்கு. இப்போது இதில் பாருங்கள், தா தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பா வந்திருக்கு, பாக்கு அப்புறம் பி வந்திருக்கு, பிக்கு அப்புறம் பே வந்திருக்கு. இப்போது காங்காச்சா சொல்லி பாருங்கள். காங்கா சா நா டா நா தா நா பா, தாக்கு அப்புறம் தான் பா வருது. அப்போ தா தான் ஃபஸ்ட்டு வரும், பா வந்து செகண்ட் வரும். இப்போ பா வரிசையில் நம்ம என்ன பண்ணணும், அடுத்துனா பாப்பா பி பி பூ பூ பே பே பை, அந்த வரிசை வந்து சொல்லி பார்க்கணும். அப்போ பா தான் ஃபஸ்ட்டு வரும், பா ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் பா வரும், அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் பி, அதுக்கு பாப்பா பி பி பூ பூ பே பே பை, அதுக்கப்புறம் போ போ பௌ. ஓகேங்களா, இந்த வரிசை வரும். இந்த வரிசை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அட்டன் பண்ணிடலாம். பாக்கு அப்புறம் தான் பி வருது, பிக்கு அப்புறம் தான் என்ன வரும், பே வரும். ஓகேங்களா, இந்த வரிசையில் நாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஏ தான் வந்து கரெக்டாக வரும். அடுத்து 26வது வினா, பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. இதில் வந்து பாருங்கள், ஒரு சில டைமில் வந்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்தும் தமிழ் எழுத்து, அதாவது அ ஆ அந்த எழுத்து வந்து கலந்து கொடுத்துருவாங்க. அப்படி வரும்போது உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், உயிர்மெய் எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஐஎம் அகர வரிசையில் வருதுங்களா, அப்போ ஐஎம்மில் வந்து அ ஆ இ உ உ ஏ ஐ வரும். அப்போ ஐ ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் கா வரிசை, சா வரிசை, தா வரிசை, தே வரிசை கரெக்டாக வச்சுருக்காங்களா. இப்படி தான் நம்ம வந்து அகர வரிசையை சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கணப்பாறை கணப்பறை தவில் நாகஸ்வரம் படகம் மகுடி, காங்கா சா நா தா நா தா நா, அப்போது தா நா பா மா, அந்த வரிசையில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ காங்காச்சா வரிசை நமக்கு தெரியணும், காக்கா கீக்கி வரிசை தெரியணும், உயிரெழுத்துக்களோட வரிசை தெரிஞ்சோம்னா அகர வரிசையில் ஒரு சிங்கிள் மார்க்கு கூட நமக்கு மிஸ் ஆகாது. மினிமம் 2 கொஷின், மேக்ஸிமம் 3 கொஷின் வரைக்கும் சம்டைம்ஸ் போகுது. பாடி, இதோட வினைமுற்று வந்து பாடினால். பாடு இது வினையச்சம், பாடிய இது பெயரச்சம், பாடின இது வந்து ஒரு வினைமுற்று, பாடி இது வினைமுற்றில் வர்ற பாடின இது ஒரு சொல், அவ்வளோதான். பாடினால் என்பது தான் வினைமுற்று. பாடின ஆ சவுண்டில் முடியுதா, அப்போ இதுவும் பெயரச்சத்தில் வரும். பாடிய இதுவும் ஆ சவுண்டில் வரும். ஆ சவுண்டில் வந்தால் பெயரச்சம், ஊ சவுண்ட்லேயும் ஈ சவுண்ட்லேயும் முடிஞ்சால் அது வினையச்சம். ஷார்ட்டாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. பெயரச்சம் வினையச்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அடுத்து வினைமுற்று வந்து கொடுத்துருக்காங்க, அதற்கான ஏவல் வினைமுற்று சொல் கேட்குறாங்க. ஓடு, இதில் ஓடு என்பது ஏவல் வினைமுற்று சொல். வாழ்க வாழிய செல்கலாம் வியங்கோல் வினைமுற்று சொல். ஏவல் வினைமுற்று வந்து ஓடு மட்டும்தான். விளைவது வேர் சொல்லை தருக. விளை, விளைவது அதோட வேர் சொல் விளை. வருக அதோட வேர்ச்சொல் வா, வருக அதோட வேர்ச்சொல் வா. வேர்ச்சொல் அதிலிருந்து உருவாகக்கூடிய பெயரச்சம் வினையச்சம் வினைமுற்று வினையாளனின் பெயர் இது எல்லாமே நமக்கு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வினைமுற்று கொடுத்துட்டு அதுலேருந்து வேர்ச்சொல் கேட்பாங்க, வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினைமுற்று பெயரச்சம் வியங்கோல் வினைமுற்று இது போல் எது ஒன்றாலும் கேட்பாங்க மாற்றி மாற்றி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு எல்லாம் எந்த வகையை சார்ந்ததுன்னா குலை வகையை சார்ந்தது. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மலை குகை, இது வந்து பிலம் முளை. மலை குகையோட வேறு பெயர் தான் வந்து பிலம் முளை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வாழை, வாழைனா மீன், வாழைனா மரம். அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எக்ஸாம் ஹாலில். இதெல்லாம் நீங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு நர்வஸ்னஸ் இருக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணும். சிரம் என்பதன் பொருள் தலை, சிரம் என்பதன் பொருள் தலை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. கிண்ணம்னா சிறு பாத்திரம், இந்த கிண்ணம்னா துன்பம். சின்ன இன் வந்தால் துன்பம், பெரிய இன் வந்தால் கிண்ணம்.
கிரெடிட் கார்டு இணையான தமிழ் சொல் வந்து கடன் அட்டை. கிரெடிட் கார்டு கடன் அட்டை. டிஜிட்டல் இணையான தமிழ் சொல் மின்னணு மையம். மின்னணு மையம். அடுத்து வழுவு சொற்களை நீக்குதல். பிழையற்ற தொடரை தேர்வு செய்யணும். செழியன் வந்தான். செழியன் வந்தான் உயர்திணையில் கொடுத்துருக்காங்க. செழியன் வரும். செழியன் வந்தார்கள். செழியன் வந்தது. செழியன் வரும் வந்தது எல்லாம் அக்ரிணியை குறிக்கிற மாதிரி இருக்குது. செழியன்றது வந்து ஒருமை பன்மையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாமே தவறு. செழியன் வந்தான் மட்டும் கரெக்டான காலத்திலையும் உயர்திணையிலையும் கொடுத்துருக்காங்க. சந்திப்பிழை நீக்கி எழுதுக. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் பெயரும் உண்டு. சந்திப்பிழை நமக்கு தெரியணும்னா வல்லினும் மிகும் மிகா இடங்கள் நமக்கு புக்கில் இருக்குது, நீங்கள் படிச்சிருக்கணும். வல்லினும் மிகும் மிகா இடங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் சந்திப்பிழையை நீக்கி எழுதுறதுக்கு சின்ன ஷார்ட்கட் கச தப முன் வல்லினம் மிகும். கச தப முன் வல்லினம் மிகுன்றதை நீங்கள் ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து வல்லினம் மிகும் மிகா இடங்கள் வந்து புக்கில் நீங்கள் படிச்சுக்கணும். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. தமிழுக்கு இப்போ பாருங்கள் கசதப பாவரிசையா பேக்கு முன்னாடி இப்போ வந்து மிகுந்திருக்கு. வேறு எதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணல, இங்கே வந்து வல்லினம் மிகலை. அப்போது கசதபமுன் வல்லினம் மிகும். கமுகு சரியான மரபு சொல் வந்து கூந்தல். கமுகு கூந்தல். இது எப்படி தெரியுமா நீங்கள் சொல்லி பார்க்கணும். கமுகு ஓலையா, கமுகு கூந்தலா, கமுகு தோகையா, கமுகு மடல். நம்ம படிச்சிருப்போம்ல பாக்கு கூந்தல் கமுகு கூந்தல்னு படிச்சிருப்போம். நீங்கள் அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 4 ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். இலக்கண வகைகள். பொருந்தா சொல்லை கண்டறிக. தொடை இதில் எழுத்து சொல் அணி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 இலக்கணத்தில் வரும். தொடைன்றது வந்து இதில் வராது, யாப்பில் வரும். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். பாக்கு மஞ்சு பாட்டு 10 இப்படி கொடுக்கும்போது எல்லாமே பாவரிசையில் தானே இருக்குது. இது எப்படி நம்ம பொருந்தா சொல்லை கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தோணும். இதில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. இதெல்லாம் வந்து குற்றியலுகர சொற்கள். எல்லாமே 4மே குற்றியலுகர சொற்கள் தான். இதில் பாக்கு பாட்டு 10 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம். பஞ்சு மட்டும் பார்த்திங்கன்னா மென்தொடர் குற்றியலுகரம். கசட தபர வல்லினம். ஞன நமன மெல்லினம். இங்கே சென்டராக இருக்கிற எழுத்து பாருங்கள் ஞா இட்டு இத்து. அப்போ கசட தபர கா வந்திருக்கா, டா வந்திருக்கா, தா வந்திருக்கு. அது வல்லினம். வல்லினம் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம். இஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மென்தொடர் குற்றியலுகரம். அப்போது இதில் பொருந்தா சொல் எதுனா பஞ்சு தான். எப்படி நீங்கள் கொஷின் வந்து அனலைஸ் பண்ணணுன்றது தானே ஒவ்வொரு கொஷினும் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா. பொருந்தா சொல்லை கண்டறிதல். புனை மிதவை நீகான் தெப்பம். இதில் நீகான் என்பது வந்து கப்பலை செலுத்துபவர், கப்பலை ஓட்டுபவர், கப்பல் மாலுமி. இது எல்லாமே நீகானை குறிக்கக்கூடியது. புனை மிதவை தெப்பம் இது எல்லாமே நீர் ஓடைகளில் செல்லக்கூடிய படகு, அதை குறிக்கக்கூடியது. அப்போது நீகான் மட்டும் என்பது தவறானது. அடுத்து ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். தெளிவு இதெல்லாம் ஈஸி. ஊக்கம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு. இதெல்லாம் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு சொல்லும் பொருளும் இதெல்லாம் படிச்சிங்கன்னா எதிர்சொல் வந்து அடிச்சிடலாம். அடுத்து எதிர்சொல் எழுதுக. எளிது அதோட ஆப்போசிட் வேர்ட் வந்து அரிது. எளிது ஆப்போசிட் வேர்ட் வந்து அரிது. பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இப்போது நமக்கு நியூ சிலபஸில் அலகு 1ல் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறதே நமக்கு பிரித்து எழுதுகவும் சேர்த்து எழுதுகவும் தான். அப்போது அந்த பிரித்து எழுதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஓல்டு கொஷின்ஸில் நிறைய கேட்டிருக்காங்க. இது பார்க்கும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூட்டும் ப்ளஸ் கதவுகள் பூட்டும் கதவுகள். பூட்டும் ப்ளஸ் கதவுகள் பூட்டும் கதவுகள். இப்போ ரெண்டுமே இணையும் போது என்ன ஆகும்னா இம் வந்து கேட்டுடும். இக்குக்கு இனமான இங்கு தோன்றும். ஓகேங்களா. வானம் ப்ளஸ் அறிந்த வானம் அறிந்த. வானம் ப்ளஸ் அறிந்த வானம் அறிந்த. இம்மு ப்ளஸ் ஆ சேர்ந்து மாவா மாறிடும். அதுதான் இங்கே வானம் அறிந்த. மானம் ப்ளஸ் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது மா இம்மு ப்ளஸ் இ. இம்மு ப்ளஸ் இ வந்து என்னவா மாறும்னா மீயா மாறும். அப்போது மானா மீ இல்லா மானம் இல்லா. இந்த கொஷின் தான் வந்து கரெக்டு. இப்படி தான் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணலாம். அடுத்து இப்போ நமக்கு பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. இந்த டாபிக் கூட இருக்குது. ஓகேங்களா. இந்த கொஷின் பேப்பர் மாடலில் வந்து நமக்கு புதுசாக கொடுத்துருக்குற எல்லா டாப்பிக்குமே இருக்குது. பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு.
சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்கள் கோள்மீன் எனவும் அஸ்வினி முதலான 27 விண்மீன்களை நாள்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோளை செவ்வாய் என்றனர். புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர். இக்கோளுக்கு அறிவன் என்று பெயரும் உண்டு. வியா என்றால் பெரிய என பொருள்படும். எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை வியாழன் என அழைத்தனர். வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது. இவை அனைத்தும் சங்கப்புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையும் புலப்படுத்துவதாக உள்ளன. இப்போ பத்தி கொடுத்துட்டாங்க. பத்தி பேஸ் பண்ணி ஒரு 5 கொஷின் இருக்குது. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டாபிக்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பத்தியில் கொடுத்துட்டு அதில் இருக்கிற நம்ம பத்தியை படிச்சுட்டு கீழே இருக்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் புதன். இது அந்த பத்தியில் இருக்கா? அடுத்து பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர்னா கோள் மீன்கள்னு அழைத்தனர். இதுவும் அந்த பத்தியில் இருக்குது. புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அறிவன். இதுவும் அந்த பத்தியில் இருக்கு. வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் வியாழன். இதுவும் அந்த பத்தியில் இருக்கு. சங்க புலவர்கள் டேஷ் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர். வானியல் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர். இந்த கொஷினும் இருக்குங்களா? அப்போது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கிறதுனால ஒவ்வொரு அந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு நம்ம அனலைஸ் பண்ண முடியுதா? நமக்கு ஈஸியாக இருக்கா? கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம். அடுத்து பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. அவை அல்ல பன்மையில் வந்திருக்கு. அக்ரிணை பன்மையில் வந்திருக்கு. அடுத்து பொறுத்துக. ஆண் பால் அல்லேன், பெண் பால் அல்லல், ஒன்றன் பால் அன்று, பலவின் பால் அல்ல. இருங்க, கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கேன்னா பார்க்கலாம். ஆண் பால் அல்லேன், பெண் பால் அல்லல், அதுக்கப்புறம் ஒன்றன் பால் அன்று, பலவின் பால் அல்ல. ஓகே, கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் கரெக்டான விடை. இதில் ஒருமை பன்மை இருக்குல்ல, நமக்கு ஒருமை பன்மை பிழை திருத்தி எழுதுக நமக்கு நியூ சிலபஸில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றில் சரியான தொடரை கண்டறிக. இதுவும் ஒருமை பன்மை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நான் அல்லேன். இது ஒருமையில் வந்திருக்கு. சொல் பொருள் பொறுத்துக. ஆளாளம்னா நஞ்சு, அந்தம்னா முடிவு, அயன்னா விஷ்ணு, அயன்னா பிரம்மன், மால்னா விஷ்ணு. ஆளாளம்னா நஞ்சு, அந்தம்னா முடிவு, அயன்னா பிரம்மன், மால்னா விஷ்ணு. அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. கதலினா வாழை, பூகம்னா கமுகு, கவரினா சாமரை, மன்றல்னா மாளிகை. கதலினா வாழை, பூகம்னா கமுகு, கவரினா சாமரை, மன்றல்னா மாளிகை. பிழை திருத்துதல். ஓர். ஓகேங்களா? இது மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க புக்கில். இது என்ன நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உயிர் எழுத்து, அதாவது அ ஆ இ வருதுல்ல, அந்த எழுத்துக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்து காங்காச்சா இருக்குல்ல, அந்த காங்காச்சா அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பயன்படுத்த வேண்டும். அவ்வளோதான். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர். இதை மனப்பாடமே பண்ணாதீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள், நான் என்பது உயிர்மை எழுத்தா, இதுக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கா. அப்போது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். இங்கே புத்தகம் கொடுத்துருக்காங்க. அப்போ புத்தகமில் பூ பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கா. அடுத்து பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. மாடு. இங்கே பாருங்கள், மா என்பது உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. 3 கொஷின் வந்திருக்குங்க. அடுத்து பிழையற்ற தொடரை எழுதுக. இவை நல்ல பழங்கள் அல்ல. பழங்கள் இது பன்மை, அல்ல இதுவும் பன்மை வேர்டு, ஒருமை பன்மை. பிழை திருத்தி எழுத வேண்டும். நீங்கள் இப்படி தான் ஒவ்வொரு கொஷினும் அனலைஸ் பண்ணணும். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். எவ்வகை தொடர் என அறியணும். என் அண்ணன் நாளை வருவான். இது செய்தி தொடர். என் அண்ணன் நாளை வருவான், இது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. நாளை வருவான்றது ஒரு செய்தி தொடர். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க.
கற்குவியல். கற்குவியல் என்பது தான் வந்து சரியான கூட்டுப்பெயர். புல்கட்டு, புற்கள் நிறைய இருந்தால் அதை புல்கட்டுன்னு சொல்லுவோம்ல, நெற்கட்டு புற்கட்டு, அதனால் புற்கட்டு. ஆசிரியப்பாவின் ஓசை அகவலோசை. ஆசிரியப்பாவின் ஓசை அகவலோசை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆசிரியப்பா நெடில், ஆ குறில், அப்போது அகவலோசை ஆசிரியப்பா அப்படின்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மலர் உண்டு பெயர் உண்டு இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்னா, மலர் உண்டு பெயர் உண்டு, மலரும் பெயரும் உண்டுன்னு ஒரு தொடராக்கலாம். உண்டு வந்து சிங்கிளாக கொடுத்துருக்காங்க. உண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 உண்டு கொடுத்துருக்காங்க, அதை சிங்கிளாக மாற்றிருக்காங்க ஒரு சென்டென்ஸாக மாற்றும் போது, மலரும் பெயரும் உண்டுன்னு. அடுத்து ஓடு என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்ச தொடர். ஓடி வந்தால், ஓடி என்பது வினையெச்சம், அதை தொடர்ந்து ஒரு சொல் வந்தால் வினையெச்ச தொடர், அவ்வளோதாங்க. அடுத்து கலை சொற்களை அறிதல். இதில் சரியான இணைன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம். நேனோ டெக்னாலஜினா மீநுண் தொழில்நுட்பம் வரும். அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ், விண்வெளி கதிர்கள். இப்படி வரணும். இது எல்லாமே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம்னு இது மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கலைச்சொல் படிக்கணும்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். கலைச்சொல் அறிதல். விண்வெளி கதிர்கள் வந்து காஸ்மிக் ரேஸ், விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ். வேர்ல்விண்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுழல் காற்று, வேர்ல்விண்ட் சுழல் காற்று. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று காரணம் சரியா தவறா. பகர்வனர் திரு தரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இதில் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். காருகர் என்பதன் பொருள் சிற்பி, நகரம் என்பதன் பொருள், நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம். இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருட்கள் சந்தனமும் அகிலமும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் தான் இந்த பாடல் வடி இருக்குது. இதில் நறுமண பொருட்கள் சந்தனமும் அகிலும் பற்றி கொடுத்துருக்காங்க. 1, 4 மட்டும்தான் சரி. காருகர்னா சிற்பி கிடையாது, நகரம்னா அதற்கு ஆப்போசிட் கிராமம் வராது. ஓகேங்களா? கூற்று சரியா தவறா கேட்டிருக்காங்க. இதில் 1, 3 மட்டும் சரி. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாள் வந்து உலக காற்றாலை தினமாக கொண்டாடுறாங்க. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர் தமிழர். இது 2மே கரெக்டு. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம்னு எனக்கு பெருமையே இருக்குது. ஆக்சுவலாக இது முதல் இடம் தான் நினைக்கிறேன். இது செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதான் இது தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக. கொடைனா ஈகை, கோடைனா வெயில் காலம். அப்போ இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மரினா தடுத்தல், மாறினா வேறுபடுதல். மரினா தடுத்தல், மாறினா வேறுபடுதல். அடுத்து குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. வரம்னா அருள், வாரம்னா கிழமை. இதெல்லாம் ஈஸி தான். திங்கள்னா மாதம், நிலவு, இது எல்லாமே பொருள் வரும். அடுத்து மதி என்பதன் இருபொருள். மதினா அறிவு சொல்லும், அப்புறம் நிலவும் சொல்லலாம். மதினா அறிவு, அப்புறம் நிலவையும் சொல்லலாம். தகுந்த சொல்லால் நிரப்புக. சிறுமி டேஷ் கையில் மலர்களை வைத்திருந்தாள். தனது கையில். சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. இடியுடன் மழை வந்தால் அருவி மலையிலிருந்து விழுந்தது. இதுதான் கரெக்டாக அமையும். இதுக்கு இந்த மாதிரி கொஷினுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் படித்து 4 ஆப்ஷனும் படித்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஈஸி இதெல்லாம். மரங்களை வளர்த்து இயற்கை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்ப்போம். அடுத்து மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர்கள் டேஸ் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. அதனால் இங்கே இணைப்பு சொல் வந்து பார்த்திங்கன்னா அதனால். யாருன்னா மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னை தெரேசா. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இதுக்கு இணைப்பு சொல் மேலும். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சரியான இணைப்பு சொல்
நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பிட நேரிடும். இது வந்து இந்த சென்டென்ஸ் படிக்கும்போது இதுதான் வரும்னு நமக்கே தெரியும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம நிறைய தமிழ் படிச்சிருப்போம். அதனால் திருக்குறளை இயற்றியவர் டேஷ் யார், இது எல்லாருமே நமக்கு தெரியும், ஈஸி தான். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. எறும்பு பாடுபடுவது எதற்காக? எறும்பு பாடுபடுவது எதற்காக? பொருத்தமான காலத்தை சுட்டுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். இது வந்து எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதிர்காலம். நாளைன்றது வந்து எதிர்காலம் தானே. அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். அன்றேனா அது இறந்த காலம். இறந்த காலம்னா முடிஞ்ச ஒன்று. இப்போ நடக்கிறதுனா நிகழ்காலம். எது இனிமேல் நடக்க போகுதுன்னா அது வந்து எதிர்காலம். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ விஷயம் வந்து ஆன்கோயிங் அப்படின்னா நிகழ்காலம். அடுத்து இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. இது மாதிரியே 2 கொஷின் கேட்டாங்க. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்குது. அவன் திருமணத்திற்கு போய் வரான், அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். இது வந்து பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்கு. ஓகேங்களா? 4 சென்டென்ஸ் ABCD எல்லாமே படித்து பார்த்து அட்டன் பண்ணுங்கள். பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. அவனே கூட்டிட்டு வர்றேன், அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன், அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்பது கரெக்டான விடை. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. சிறிது உட்கார்ந்து போ. இங்கே உட்கார்ந்து என்பதற்கு எழுத்து வழக்கு உட்கார்ந்து. உட்கார்ந்து. நிறுத்தற் குறிகளை அறிதல். இதுவுமே நம்ம சிலபஸில் இருக்குது. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலன் போட்டிருக்காங்க. எழுதாத அறிஞர், எழுதாளர் இலர். இங்கே கமா, இங்கே புள்ளி. பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. இங்கே புல் ஸ்டாப். இது எல்லாமே நிறுத்தற்குறியில் நீங்கள் நோட் பண்ணணும். இல்லைனா வந்து நமக்கு வந்து 3 மார்க் போயிடும். சரியான நிறுத்தற்குறை கொண்ட தொடர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இது என்னோடு பேசியதே. இங்கே பாருங்கள், அடைப்புக்குள்ளே கொடுத்துட்டு ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க. என கேட்டான் கணியன். இதோடு இந்த சென்டென்ஸ் முடிஞ்சது. அடுத்து ஆம் இது பேசும். அங்கே கமா. பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும். இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். அதாவது இந்த ரோபோட் வந்து என்னோட பேசியதையே என கேட்டான் கணியன். ஆம் இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து நமக்கு இது உரைநடையில் ஸ்டோரியில் வர சென்டென்ஸ்லாம் வந்து நமக்கு இது போல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து ஸ்டோரி உரைநடைலாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா செய்யுள் எல்லாமே நம்ம லைட்டாவாச்சும் பார்த்துக்கணும். சுத்தமாக படிக்காமல் விட்டோம்னா அதுலேயே நமக்கு மார்க் போயிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் வந்து டெய்லியுமே நம்ம ஒரு கொஷின் பேப்பர் 1 or 2 கொஷின் பேப்பர் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து இந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நாலேஜ் வந்து உருவாகிடும். ஓகேங்களா? எந்த கொஷின் பேப்பர் கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு 80+ படிக்காமலே 80+ எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஏன்னா இலக்கணம் வந்து மேக்ஸ் மாதிரி தான். மேக்ஸ் எப்படி நமக்கு ஒரு 20 சம் கொடுத்தா அதில் 10 சம்மாவது நம்ம கரெக்ட் பண்ணுறோம். அது போல் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நாம் தமிழ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஜிஎஸ்க்குமே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் போடுறேன். ஓகேங்களா? 1 by 1 நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.